ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். குரூப் 4 2024 லாஸ்ட் 75 டேஸ், இந்த கடைசி 75 நாட்கள் என்ன விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், எதை கிளியராக பண்ணால் என்னால் அரசு அதிகாரியாக மாற முடியும், இதை தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது த மஸ்ட் ரீட் ஜிஎஸ் லெசன்ஸ், ஜிகே பொதுப்பாட பிரிவுகளில் என்னென்ன பாடங்கள் படிக்கணும், எந்த வகுப்பில் படிக்கணும், எந்த ஸ்டாண்டர்ட் கவர் பண்ணியாகணும், எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். 2022 குரூப் 4 எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, இங்கேருந்து அனலைஸ் பண்ணி 24 எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் கிளியராக பார்க்க போகிறோம். ரைட், மேக்ஸ் தமிழ் ஏன் கவர் பண்ணல அதையும் நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கு முன்னாடி 6th-லேருந்து 12th வரைக்கும் குரூப் 4க்கு எல்லா பாடங்களும் எல்லா பேஜும் அட்ட கவர் பண்ணியாகணும். இது எழுதப்படாத ஒரு விதி. பட் இந்த இடத்துல ஒரு ஸ்மார்ட் ஒர்க் அவசியமான ஒரு விஷயம். 6th-லேருந்து 12th வரைக்கும் எல்லா பாடங்களையும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது, எல்லா பக்கத்துலேயும் கேள்விகள் கேட்க போகிறது கிடையாது, எல்லா ஸ்டாண்டர்டும் கவர் பண்ண போகிறது கிடையாது. அப்போது எந்த விஷயங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியாகணும். சில பேர் பார்ட் டைமாக இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், எல்லா புக்கும் படிக்க முடியாது. இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்ல போகிற பாடங்கள் கம்பல்சரி படிச்சிருக்கணும். இதை ப்ராப்பராக படிச்சுட்டு போனால் எக்ஸாமுக்கு வேர் டு ஸ்டடி கிளியராக இருக்கும், நீங்கள் தாராளமாக கிராக் பண்ண முடியும். ரைட், பார்த்துலாமா? நான் தமிழ் இங்கிலீஷ் 2 பேருக்குமே கொண்டு வந்திருக்கேன். நிதானமாக பாருங்கள், நிதானம் ரொம்ப அவசியம். அண்ட் முக்கியமான விஷயம், விடாமுயற்சியை விட தொடர் பயிற்சி தாங்க அவசியம். நான் முடிக்கிறேன் இதை தாண்டி தொடர் பயிற்சி இன்றைக்கி ஃபாலோ பண்ணால் நாளைக்கு ஃபாலோ பண்ணணும், நாளைக்கு ஃபாலோ பண்ணால் குரூப் 4 ஜூன் 9th எக்ஸாம் முடித்து வெளியே வர வரைக்கும் அதே வெறி உங்களுக்கு பின்னாக இருக்கணும். அந்த கோல் அச்சீவ் பண்ணி ஆகணும். நிறைய பேருக்கு ஆசை இருக்குது, கனவு இருக்குது. ஆனால் அந்த ஆசைக்கும் கனவுக்குமான ப்ராசஸை யாருமே லவ் பண்ணுறது கிடையாது. உங்கள் ப்ராசஸை லவ் பண்ணுங்கள். ப்ராசஸை லவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகே, பார்த்துலாமா? அண்ட் குரூப் 4க்கான 75 டேஸ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. March 22 பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. வித் ஆஃபர் ப்ரைஸ். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, பார்த்துலாம். ஜிஎஸ் சப்ஜெக்ட் வைஸ் பாட வாரியாக முக்கியத்துவம் முதல்ல எப்படி கொடுக்கணும் அதை கவர் பண்ணிவிடுவோம். இந்த இடத்துல நான் தமிழுக்கும் மேக்ஸுக்கும் இங்கே கொண்டு வரவே இல்லைங்க. ஏன் அப்படின்னா, தமிழ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் இல்லாமல் 6th-லேருந்து 12th வரைக்கும் ஃபுல்லாக படித்தே தான் ஆகணும். ரைட், தமிழ் என்னால் படிக்க முடியல, நான் என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள், நம்ம டெலகிராம் சேனலில் டெஸ்ட்டு போய்கிட்டு இருக்கு, அது வரைக்கும் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் 90க்கு மேலே கண்ணை முடிக்கிட்டு போட முடியும். நம்ம நியூ புக் கவர் பண்ணுறோம், ஓல்டு புக் கவர் பண்ணுறோம், ப்ரீவியஸ் கொஸ்டின் கவர் பண்ண போகிறோம். எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டா தமிழுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ தமிழ் ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஓகே, அடுத்தது மேக்ஸுக்கு வருவோம். மேக்ஸுக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் எந்த டாப்பிக்கும் மிஸ் பண்ணாமல் நிச்சயமாக 23 கேள்விகள் போடுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ மேக்ஸுக்கு நான் தனியாக ஒரு அனலைஸுக்கு கொண்டு வரேன், அங்கே பின்னாக பார்த்துக்கலாம், உள்ளே போட்டு குழப்பிக்க வேண்டாம். அப்போ இந்த இடத்துல 95 தமிழுக்கு போட்டாகணும், மேக்ஸுக்கு 23 போட்டாகணும். அப்போ 118 கேள்விகள் மினிமம், ஒரு 115 நம்ம இங்கே வச்சுருந்தா தான் அடுத்த கட்டமே போக முடியும். நம்ம தமிழை கம்மி பண்ணிட்டோம், மேக்ஸை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா ஜிஎஸ்க்கு இன்னும் முட்டி மோதுற மாதிரி இருக்கும். ரைட், ஓகே. சரி, பாட வாரியாக முக்கியத்துவம் எங்கே கொடுக்கணும்? இங்கே பாருங்கள், இந்தியன் பாலிட்டி டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் பாலிட்டியை படிக்காமல் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டவுட் ஆகிடுங்க. ஏன்னா அதிகமாக கேட்க போகிற கேள்விகள் இங்கே தான். அடுத்தது ஐஎன்எம் 2022 குரூப் 4ல் ஐஎன்எம் கேள்விகள் இல்லையே, ஒரு 2 கேள்விக்கு தான் கேட்டுதான் நினைக்கிறேன். சில பேர் யோசிக்கலாம், பட் அதுக்கான பதிலும் இருக்குது. பட் செகண்ட் நீங்கள் ஐஎன்எம் தான் வச்சாகணும். அடுத்த வருஷம் ஜியோகிரஃபி யூனிட் நம்பர் 8, யூனிட் நம்பர் 4 எக்கனாமி பொருளியல், அடுத்தது சயின்ஸு, லாஸ்ட்டாக உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, இப்போ இந்த ஆர்டரில் உங்களுக்கு வெயிட்டேஜ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ரைட், அப்போ தமிழுக்கு நான் நான் வீடியோ கொடுத்துட்டேன், எப்படி படிக்கணும் சொல்லியாச்சு, டெஸ்ட்டு போய்ட்டுருக்கு, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஜிஎஸ்க்கு உள்ளே நம்ம வரலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறது, இப்போ இங்கே பாருங்கள், கேட்க போகிற 75 கேள்விகள். எத்தனை கேள்விகள்? 75 கேள்விகளில் மினிமம் நீங்கள் 55ல் இருந்து 60 கேள்விகள் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. இது மார்க்கில் நம்பர் ஆஃப் கொஸ்டின். 75 கேள்விகளில் ஒரு 15 கேள்விகள் அப்படி எப்படி நீங்கள் விட்டால் கூட 55ல் இருந்து 60 கேள்விகள் நிச்சயமாக போட்டே ஆகணும். இதுக்கு சோர்ஸ் எங்கே இருக்குது? வெறும் ஸ்கூல் புக்கை ஸ்ட்ராங்காக தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். பாலிட்டி இதில் 15 கேள்விகள் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 2022ல் 13 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த குரூப் 4 எக்ஸாம் நம்ம பின்னாக விட்டுறலாம். ஏன் அப்படின்னா, இந்த 22க்கு அப்புறம் ட்ரெண்ட் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சது. குரூப் 4 எக்ஸாம் இந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரிலாம் கேட்டாங்க, காரணம் கூட்டு இந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பித்தாங்க. இதன் காரணமாக நம்ம அதுக்கு முன்னாடி இருந்த குரூப் 4 எக்ஸாமை விட்டுறலாம். ட்ரெண்டு மாறினால நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஓகே, 2022ல் 13 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த வருஷமும் 15 கேள்விகள் எதிர்பார்க்கப்படலாம். ஓகே, சரிப்பா. இப்போ 6th-லேருந்து 12th வரைக்கும் படிக்கணும் இல்லையா? இதில் எந்தெந்த பாடங்கள் நான் முக்கியமாக படித்தே ஆகணும், ஸ்கிப் பண்ணவே கூடாது அப்படின்னா அது சில பாடங்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன். இப்போ 6 to 12 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 40 பாடம் கிட்ட வரும்.
பட் எல்லாமே நீங்கள் படிக்க வேண்டாம். இந்த லாஸ்ட் 75 டேஸில் எதை வந்து கொண்டு போகலாம். 10th சோஷியல், இந்த 3 பாடங்கள் ரொம்ப அவசியம். நீங்கள் 12th படிக்கலனாலும் 6th படிக்கலனாலும் 11th படிக்கலனாலும் பரவாயில்ல. இந்த 3 பாடங்களும் என்ன பண்ணணும்னா அட்டு டு அட்டை, வேர்ட் பை வேர்டு, புல் ஸ்டாப் கமாவெல்லாம் படிச்சுட்டு போங்க. இந்த இடத்துல இருந்து மினிமம் உங்களுக்கு 5 கேள்வியாவது கேட்டுருவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் இந்த 10th சோஷியல். ஓகே, இன்னொன்று புக்லேயே கை வைக்காமல் ஒரு 30 கேள்வி அட்டன் பண்ண முடியும். அதுக்கு நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ரைட், அப்போ 10th ரொம்ப வந்து பின்னாக முக்கியம். 12th அதிகமாக கவர் பண்ண வேண்டிய விஷயம் இவங்க 2 பேர் தான். அதில் ஒரு 8 பாடம் கிட்ட வந்திருக்கு. இந்த 8 பாடமாக இப்போதைக்கு நீங்கள் கொண்டு போக வேண்டாம். இல்லை ஃபஸ்ட்டு பாடம் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசமைப்பு. பட் 10th நீங்கள் படித்தாலே போதுமானதாக இருக்கும் குரூப் 4 பொறுத்த வரைக்கும். 12th இந்த 2 பாடங்கள் மட்டும் ஓரளவுக்கு கவர் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சிஏஏ பில் வந்திருக்கு, அப்புறம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க, டெல்லி மசோதா கொண்டு வந்தாங்க, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்புறம் மாதிரி கொண்டு வந்தாங்க, ஒரே நாடு ஒரு தேர்தல் அது மாதிரி கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பார்லிமெண்ட்டில் கொண்டு போகிறாங்க, இதை பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்ணி கேள்விகள் கேட்கலாம். பட் 12th இந்த 2 பாடம் மட்டும் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ எல்லாம் யோசிக்கிறது மற்ற பாடங்கள் படிக்க வேணாமா அப்படின்னு யோசிப்பீங்க. நான் இதெல்லாம் படித்து முடிச்சிட்டேன், நான் கொடுத்துருக்க லிஸ்ட்டை ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன், தரவாக இருக்கேன்னா அதுக்கப்புறம் மற்ற பாடங்களுக்கு போங்க. நம்ம ஏற்கனவே வேர் டு ஸ்டடி ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கோம். குரூப் 4 எதை மட்டும் படித்தா போதும் நம்ம கொடுத்துருக்கோம். அதுலேயும் ஃபில்டர் பண்ணி இப்போ நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு 11th பாலிட்டியில் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், இதை கவர் பண்ணி ஆகணும். இதில் 6th 9th முக்கியத்துவம் அதிகமாக கொடுங்க. இதை முடிச்ச கையோட 11th வந்து போங்க. முடிஞ்சால் 6th 9th 11th கம்பேர் பண்ணி படித்தா இன்னும் பெட்டராக வந்திருக்கும். இங்கேருந்து கேள்விகள் ரைஸ் ஆகும் இந்த வருஷம். இந்த வருஷம் லோக்கல் கவர்மெண்ட்டு, பார்லிமெண்ட்டு, அப்புறம் எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து கேள்விகள் நிச்சயமாக வந்து வரும். மறக்காமல் பார்த்துட்டு போங்க. ரைட், ஓகே. அடுத்து பாருங்கள், சிட்டிசன்ஷிப் 8th புக்கில் கவர் ஆகிறது. ஏன்னா சிஏஏ பில் வந்திருக்குல்ல, ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இதையும் ஃபுல்லாக வந்து பின்னாக பார்த்துக்குவோங்க. 12th பாலிட்டியில் இந்த பாடங்கள் லைட்டாக வந்து பின்னாக படிங்களேன். இந்த லைட்டாக பாடங்களில் இந்த பாடம் ஸ்ட்ராங்காக படிச்சாகணும். நான் எதுக்காக இந்த ஹைலைட் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே தான் உங்களுக்கு எக்ஸாமில் கோட்டை வர மாதிரி வந்து பின்னாக போயிடும். ஃபெடரலிசம் கேள்விகள் ரைஸ் ஆகலாம். ரைட்டா, இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மொத்தம் பாருங்கள் 10 பாடங்கள் நான் கொடுத்துருக்கேன். ரைட், இந்த 10 பாடங்கள் வரைக்கும் படித்தா பாலிட்டியில் நிச்சயமாக போதுமான அளவுக்கு உங்களால் பதில் போட முடியும். இது ஒரு விஷயம். ரைட், இதுக்கான பிடிஎஃப் டெலகிராம் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது அடிஷ்னலாக டைம் இருக்கிற இடத்துல என்ன பண்ண போகிறீங்க, இந்த 4 பாடங்கள் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸை வந்து பின்னாக விட்டுக்கோங்க. பாலிட்டிக்கு முடிஞ்சு போச்சா? அடுத்தது நான் ஜியாகிரஃபி கொண்டு வந்திருக்கேன். ஜியாகிரஃபியில் 2022 மொத்தம் 7 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ரைட், இதில் 8லேருந்து 10 கேள்விகள் இந்த வருஷம் கேட்கப்படலாம். இந்த 10 கேள்விகளில் தேசிய பூங்கா, இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரி அண்ட் அட்டாமிக் எனர்ஜி எங்கெல்லாம் வந்து இருக்குது, எக்ஸாம்பிள் கல்பாக்கம், கூடங்குளம் அங்கெல்லாம் வந்திருக்கு, எந்தெந்த ஊர்கள் இருக்குது, எந்த மாநிலம் இருக்குது, எந்த மாவட்டம், அந்த மாதிரி கேட்கலாம். என்ன அருவிகள், என்ன ஆறுகள், இந்த ஆறுகளோட கிளை ஆறுகள், இந்த மாதிரி கேள்விகள் அதிகமாக ரைஸ் ஆகலாம். ரிவர், ட்ரிபியூட்ரி, டிஸ்ட்ரிபியூட்ரி கேள்விகள் நிச்சயமாக இந்த வருஷம் அங்கே தான் வரப்போகுது. தெளிவாக வந்து பின்னாக பார்த்துக்கோங்க. ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூனிட் நம்பர் 9க்கும் நீங்கள் லிங்க் பண்ணி ஆகணும். ஓகே, என்னங்க இதில் படிக்க போகிறீங்க, 7 பாடங்கள்ங்க. 1 2 3 4 5, அடுத்தது 6 7. இந்த 7 பாடங்கள் மட்டும் படித்தா வந்து பின்னாக போதும், நிச்சயமாக வந்து பின்னாக போதும். ரைட், ஏன் அப்படின்னா சிலபஸ் மொத்தமாக இங்கே தான் கவர் ஆகுது. இந்த 7 பாடங்கள் எனக்கு படி கஷ்டமாக இருக்குது ப்ரோ அப்படின்னா ஜஸ்ட் ஃபாலோ வின்னன்ஷா எஸ் டெலகிராம் சேனல். இங்கே தெளிவான ஒரு கேள்வியும் பதிலும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். நான் புக்கை எடுக்கவே இல்லை, ஓகே பரவாயில்ல, ஓரமாக எடுத்து வச்சுருங்க. நான் கிளாஸ் போவே இல்லை, பரவாயில்ல, ஓரமாக எடுத்து வச்சுருங்க. டெஸ்ட் பேட்ச் போடல, பரவாயில்ல, ஓரமாக இருக்கட்டும். நம்ம டெலகிராம் சேனலில் மொத்தமாக 7 பிடிஎஃப் இருக்குது இந்த ஜியாகிரஃபிக்காக. இந்த 7 பிடிஎஃப் மட்டும் படித்தாலே நிச்சயமாக நீங்கள் ஜியாகிரஃபியில் டிஎன்பி சிலபஸ் ஃபுல்லாக முடிச்சிட முடியும். நான் எழுதி கொடுக்குறேன். ஏன்னா லைன் பை லைனாக இன்ச் பை இன்ச்சாக கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் போதுமானதாக இருக்கும், சாலிடாக வந்து பின்னாக போதும். ரைட், இப்போ ஜியாகிரஃபி முடிஞ்சா, ஸோ பாலிட்டி முடிச்சிட்டோம், ஜியாகிரஃபி முடிச்சிட்டோம். அடுத்தது இந்திய தேசிய இயக்கம். இந்த இடத்துல 2022 ஒரு கேள்வி தாங்க கேட்டிருக்காங்க. அதாவது டேரெக்டாக பார்த்தா ஒரு கேள்வி தான், பட் 10 கேள்வி நான் இங்கே வந்து போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த 10 கேள்வியுமே யூனிட் நம்பர் 8 சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, யூனிட் நம்பர் 8ம் இந்த யூனிட் நம்பர் 7ம் கம்பைன் பண்ணி படிங்க. அப்போ தான் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ஐஎன்எம் தனியாக அப்புறம் மாதிரி கிடையாது, எல்லாமே ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். இப்போ ஹிஸ்ட்ரி புக்கை நீங்கள் யூனிட் நம்பர் 4க்கும் படிப்பீங்க, யூனிட் நம்பர் 8க்கும் படிப்பீங்க, யூனிட் நம்பர் 9க்கும் படிப்பீங்க, 7க்கும் படிக்க போகிறீங்க. ஓகே, அதில் முக்கியமான சில பாடங்கள் 10th சோஷியலில் இந்த பாடங்கள் மொத்தம் 4 பாடங்கள்லாம் 5 6 வந்து கொடுத்துருப்பேன். இவங்க 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் யூனிட் நம்பர் 8க்கு. ஓகே, இதில் இந்த ஃபஸ்ட்டு 3 பாடங்கள் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போகிறீங்க, ஐஎன்எம்முக்கு செம்ம ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். இங்கே கொடுத்துருக்க இந்த 3 பாடங்கள், அதாவது 4 5 6 இந்த 3 பாடங்கள்
யூனிட் நம்பர் 8க்கும் ரொம்ப அவசியமானதாக இருக்கும். இந்த பாடங்கள் 10th அவசியம். அதாவது எக்கனாமி, சிவிக்ஸு, அதாவது குடிமியல் அண்ட் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபிக்கு 10th புக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது. நிச்சயம் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட்டு 12th ஹிஸ்ட்ரியில் மொத்தமாக உங்களுக்கு ஒரு 7 பாடங்கள் கொடுத்துருப்பாங்க. ரைட். இந்த 7 பாடங்கள் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா படிக்கணும் தான். பட் ஃபுல்லாக படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இந்த லாஸ்ட் 75 டேஸில் கொஞ்சம் மண்டை குழம்புற மாதிரி தான் இருக்கும். படிக்க முடிஞ்சால் புக்கை எடுத்து படிங்க. இல்லைன்னா நம்ம கொடுத்துருக்க டெஸ்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். பெய்ட் பேட்ச் கிடையாதுங்க. டெலகிராமில் ஃப்ரீ பிடிஎஃபே இருக்குது. அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமா? எஸ், தாராளமாக போதும். எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். நான் சொல்கிற விஷயங்கள் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் எக்ஸாம் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த 75 டேஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்த நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ ஃபில்டர் பண்ணுறோன்னா நான் சொல்கிற வழி நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது போகிற இடம் நிச்சயமாக சரியாக வந்திருக்கும். அப்போது இந்த 7 பாடங்கள் படிக்க முடிஞ்சால் படிங்க. படிக்க முடியலைன்னா நாம் கொடுத்துருக்க டெலகிராமில் டெஸ்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். ஓவர். இது உங்களுக்கு யூனிட் நம்பர் 7ல் கவர் ஆகுது. போதும். அப்போ 8th படிக்க வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா வேண்டாம். அதாவது டைம் இருந்தால் பின்னாடி பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் 8th வந்து மக்கள் புரட்சி, பீப்புள் ரிவால்ட் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ட்ரேட் டு டெரிட்டரியில் முக்கியமான பாடங்கள்லாம் வந்திருக்கும். இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சர், ஒரு சில வார்த்தைகள் வந்து கேட்கலாம். அதுக்கு வழிகள் இருக்குது, நான் சொல்கிறேன். பட் புக்கில் படிக்க வேண்டிய இதை மட்டும் பார்த்தா போதுமானதாக தான் இருக்கும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு யூனிட் நம்பர் 8ல் 15 கேள்விகள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா 2022ல் 19 20 கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து பின்னாக போட்டிருக்கேன். 21 கேள்வி கிட்ட கூட வந்து பின்னாக வந்திருக்கலாம். இதில் ஐஎன்எம் கம்பைன் பண்ணப்பட்டிருக்கு. யூனிட் நம்பர் 8 ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க போகிற விஷயம் திருக்குறள். ரைட். மினிமம் ஒரு 2 கேள்வியாக கேட்கலாம், இல்லை ஒரு 3 கேள்வியாக கேட்கலாம். திருக்குறள் ஃபுல்லாக வந்து படிக்கும். எங்கே படிக்கலாம்? நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். ஒரு 18 வீடியோ இருக்கும். அந்த 18 வீடியோ வரைக்கும் ஃபுல்லாக சாலிடாக தரவாக படிச்சுட்டு போனீங்கன்னா 75 நாள் இருக்குது. ஒரு நாளைக்கு 3 குறள். ஒரு நாளைக்கு 3 குறள் அப்படி படித்தா கூட நீங்கள் 150க்கு மேலே படிச்சிட முடியுங்க. தாராளமாக வந்து இப்போ நகை படிக்கலாம். போதும். அது 100 குறள் நீங்கள் ஸ்ட்ராங்காக படித்தாலே எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண முடியும். டெய்லி படிங்க. நீங்கள் மொத்தமாக எடுத்து படிக்க டெய்லி ஒன்று படித்தா விட 75 குறள், 2 படித்தா 150 குறள். ரைட். அப்போ 200க்கு நீங்கள் படிக்க போகிறீங்க. இதே போதுமானதாக தான் வந்திருக்கும். அதாவது நீங்கள் மொத்தமாக எடுத்து பாருங்களேன். ஒரு 240 குறள் நான் படிக்க போகிறேன், பெருசாக வந்து இப்போ ஃபீல் ஆகும். பட் 240 குறள் டெய்லி ஒன்று படித்தா ஈஸியாக வந்து இப்போ படிக்க முடியும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இது ரிப்பீட் ஆகுது யூனிட் நம்பர் 7ல். நெக்ஸ்ட்டு இது ரிப்பீட் ஆகுது, இது ரிப்பீட் ஆகுது, இது ரிப்பீட் ஆகுது. இது எல்லாம் ரிப்பீட். ஏற்கனவே இப்போ படிச்சிட்டிங்க. யூனிட் நம்பர் 7ல் படித்த ஒரு விஷயம் தான் 9க்கு படிக்க போகிறீங்க, 8க்கும் படிக்க போகிறீங்க. அப்போ ரிப்பீட் ஆகுது. அப்போ என்ன பண்ண போகிறீங்க? மல்டிபிள் ரிவிஷன் இங்கே அவசியமானதாக இருக்குது. ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இவங்க எல்லாரும் யூனிட் நம்பர் 4க்கும் பயன்படுவாங்க, யூனிட் நம்பர் 8க்கும் பயன்படுவாங்க. நீங்கள் கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்கள். ரெண்டுமே சிலபஸ் கம்பேர் பண்ண மாதிரி தான் வந்திருக்கும். ரைட். இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இவங்க யூனிட் நம்பர் 9க்கு வந்து பின்னாக்கா பயன்படுறாங்க. எல்லாமே சிலபஸ் கம்பைன் பண்ண மாதிரி தான். ஸோ எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் உள்ளே நம்ம வந்து கொண்டு வந்திருக்கும். இது வரைக்கும் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணால் போதுமானதாக இருக்கும் யூனிட் நம்பர் 8 பொறுத்த வரைக்கும். ரைட். நான் வீடியோ ஏன் ஸ்பீடாக போகிறேன் அப்படின்னா இதுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எடுத்து பிரிண்ட் போட்டு இதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு யூனிட் நம்பர் 4 2022ல் 7 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதில் 10 கேள்வி வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இங்கே வந்து பாருங்கள், எந்த சப்ஜெக்ட் கொடுக்காத ஒரு விஷயம் நான் வந்து கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் மஸ்ட் அந்த மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே. அதாவது பாலிட்டி, ஐஎன்எம், ஜியாகிரஃபி, எக்கனாமி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ப்ரீவியஸ் இயர் படிச்சு தான் ஆகணும். அது ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் வந்து வச்சுருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டுமே தரமாக ஒரு விஷயம் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் கொண்டு வரேன். நம்ம அதை பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் பெட்டராக வந்து இப்போ நகை பண்ணிட முடியும். ஓகேவா? ஆனால் எந்த சப்ஜெக்ட்டுக்கு படிக்கிறோமோ படிக்கலையோ இந்த யூனிட் நம்பர் 4 இருக்குல்ல, இதுக்கு மட்டுமாவது லாஸ்ட் 10 வருஷம் பேப்பரை நீங்கள் படிச்சுட்டு போனால் கேட்க போகிற கேள்விகளில் 60% மேலே நீங்கள் பதில் போட முடியும். எல்லாமே ரிப்பீட் ஆகிடும். நிச்சயமாக வந்து இப்போ நகை வரும். ஏன்னா இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் ஃபேக்டாக இருக்கும். என்ன மன்னர் வந்தார், எப்போ கட்டினார் பாருங்கள். இந்த இடத்துல வந்து மராத்தாஸ் இருக்குது, டெல்லி சுல்தான் இருக்குது, முகல்ஸ் இருக்குது, குப்தாஸ் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா 7th மட்டும் படித்தாலே போதுமானதாக வந்திருக்கும். இங்கேயும் 7th மட்டும் போதும். 11th நீங்கள் அப்புறம் வந்து இப்போ பார்த்துக்கலாம். பட் கம்பேர் பண்ணி கொண்டு போயிடும் இல்லையா? பட் இந்த இடத்துல அந்த 7th புக்கை மட்டும் படிக்கிறதுக்கு நாக்கு தள்ளிடும். நிச்சயமாக கஷ்டமான ஒரு பாடங்கள் தான். ஈஸிலாம் வந்து கிடையாது. நான் டிமோட்டிவேட் பண்ணவே இல்லை. இது கஷ்டமான பாடங்கள் தான். அப்போ என்ன பண்ணணும்? இந்த பாடங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் ஃபுல்லாக வந்து இப்போ நகை படிக்கணும். டிஎன்பிசி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபுல்லாக மக பண்ணுங்கள். அது ஃபுல்லாக மக பண்ணிட்டாலே கேட்க போகிற 10 கேள்விகளில் மினிமம் 4லேருந்து 5 கேள்விகள் சாலிடாக போட முடியும். நான் அடிச்சு கொடுக்குறேன். நிச்சயமாக அது இப்போ நகை போடலாம். பட் என்ன பண்ணியாகணும்? எல்லாமே குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, குரூப் 3 எல்லாத்துலேயும் யூனிட் நம்பர் 4ல் கேட்கப்பட்ட கேள்விகளை தட்டி தூக்கிடணும். அப்படி தூக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு போதும். ஏன்னா இந்த பாடங்கள்லாம் மராத்தாஸ், விஜயநகரா, பாமனி சிலபஸ் டேட்டாவே கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் கேள்வி கேட்டிருக்காங்க.
டெல்லி சுல்தான், முகலாயர்கள், குப்தர்கள்லாம் ரொம்ப ராவான ஒரு சப்ஜெக்ட்டுங்க. படிக்கும் போது மண்டை குழம்பிடும். அப்போ இந்த மாதிரி பாடங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புக்கை ஃபாலோ பண்ணால் இன்னும் சிம்பிளாக முடிக்க முடியும். ஓகே, இதுக்கும் ஒரு சில வழிகள் டெஸ்ட்டு வேணும்னா சொல்லுங்கள், நிச்சயமாக நான் வந்து ஏற்பாடு பண்ணுறேன். இது யூனிட் நம்பர் 4க்கு. எக்கானமி பொருளியலுக்கு 6 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் 8 கேள்வி வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு. இங்கே 12th அண்ட் 11th ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணாலே யூனிட் நம்பர் 9க்கும் ஆட் ஆகிடும், ப்ளஸ் எக்கனாமிக்கும் ஆட் ஆக போகுது. பாருங்கள், இந்த 3 சாப்டர் ரொம்ப வந்து அவசியம். அதில் இந்த ஒரு பாடம் ரொம்ப 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 அவசியம். நிச்சயமாக கேள்வியில் அங்கேருந்து வந்து பின்னாக வரும். ஏன்னா இந்த ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, இந்த மாதிரி விஷயம் கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துருப்பீங்கல்ல, இது எல்லாமே இங்கே தாங்க வருது. அப்போ இதை நீங்கள் முடிச்சாகணும். இது 12th. 11th யூனிட் நம்பர் 9 கம்பைன்டு. இந்த 3 சாப்டர் ஓர் இதில் முக்கியமாக இந்த இந்தியன் எக்கனாமி ரொம்ப வந்து பின்னாக அவசியம். தெளிவாக வந்து பின்னாக பார்த்துக்குவாங்க. அடுத்தது ரூரல் எக்கனாமி, தமிழ்நாடு எக்கனாமி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இது பியூராக உங்களுக்கு யூனிட் நம்பர் 6லேயும் ஆட் ஆகுது, யூனிட் நம்பர் 9லேயும் ஆட் ஆகுது. ஓகே, இது எக்கனாமி. இதெல்லாம் முடிச்சுட்டு 9th டைம் இருக்கிற பட்சத்தில் இந்த பாடங்கள் நீங்கள் வந்து பின்னாக படிச்சுக்கலாம். இது அடிஷ்னல். ஓகே, அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது 6th 12th வரைக்கும் இருக்குது இல்லையா? ஓகே, ஃபுல்லாக வந்து பின்னாக பார்ப்போம். சார் இங்கே வந்து பாருங்கள், இப்போ 6th 12th வரைக்கும் நம்ம ஃபுல்லாக வந்து படித்தாகணும் அப்புறம் விஷயம் வந்து எழுதப்படாத ஒரு விதி. பட் அங்கே நம்ம என்ன பண்ணுறோம், சில மாற்றங்கள் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ரைட்? ஸோ அப்படி பார்க்கும்போது 6th சில பாடங்கள் கிடையாது, 7th நம்ம வந்து ஆட் பண்ணல, 8th வந்து ஆட் பண்ணல. கேள்விகள் வந்துட்டால் என்ன வந்து பின்னாக பண்ணுறது மைண்டில் வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ நான் சொன்ன விஷயங்களில் ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். ஓகே, ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பின்னாக எடுக்கணும். ரைட்? இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மினிமம் அட்லீஸ்ட் 2019, 2020, 21, 22. ஓகே, இந்த 4 வருஷம் இங்கேருந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாமோட பேப்பர் நீங்கள் படிக்க போகிறீங்க. ரைட்? இதுக்கு நீங்கள் தேட வேண்டாம், நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு பக்காவான ஒரு சொல்யூஷன் நான் வந்து இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க, இந்த 6th, 7th, 8th இருக்குல்ல, அது இங்கே டாலி பண்ணிடலாம். நான் சொல்ல போகிற பாடங்கள் நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. அப்போ என்ன ஆகிடுச்சு, எக்ஸாமுக்கு நீங்கள் தாராளமாக தயாராகிடலாம். நான் எந்த தைரியத்தை சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொல்கிற பாடங்கள் அதிகமாக ரிப்பீட் ஆன விஷயங்கள், ப்ளஸ் நம்ம டெலகிராம் சேனல் ஃப்ரீ டெஸ்ட் போய்கிட்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணுறவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்து இருக்காங்க. இந்த பாடங்கள், அந்த ஃப்ரீ டெஸ்ட் பாடங்கள், ஃப்ரீ சொல்யூஷன் நம்ம கொண்டு வரோம், இதை ஃபாலோ பண்ண போகிறீங்க. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக போதுங்க. ஓகே, அப்போது இந்தியன் பாலிட்டி, ஐஎன்எம், ஜியோகிரஃபி, 8, 4 எக்கனாமி, யூனிட் நம்பர் 9 முடிச்சிட்டோமா? இவங்க 2 பேரும் ஒரு பெரிய தலைவலி. ஒன்று சயின்ஸு, இன்னொன்று கரண்ட் அஃபேர்ஸு. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 6th 10th வரைக்கும் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். ஓகே, எங்கே போய் ப்ரிப்பேர் பண்ணலாம், புக்கை படிக்கவே முடியல, மெஷர்மெண்ட் எடுத்தால் எவ்வளோ வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு, நான் இருக்கேன்ல, நிச்சயமாக வந்து பின்னாக பார்த்துக்கலாம். சயின்ஸுக்கு நான் ஒரு பெஸ்ட் வே வந்து பின்னாக பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு கொஷின்ஸாக மேக் பண்ணி அதை பப்ளிக்காக வந்து பின்னாக போஸ்ட் பண்ண போகிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டா புக்கை படிக்க வேண்டாம், கேட்க போகிற கேள்விகள் போதுமானதாக இருக்கும். ஏன்னா இந்த ப்ரீவியஸ் கொஷன் என்ன பண்ண போகிறோம், இதில் சயின்ஸை வந்து பின்னாக ஆட் பண்ணுறோம். ஓகே, எல்லாமே நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஒர்க்காக கொண்டு போனீங்கன்னா பெட்டராக வந்து பின்னாக பண்ணிட முடியும். இப்போ இந்த பாடங்கள் எல்லாமே நீங்கள் ஃபில்டர் பண்ணவே கூடாது. இதில் எந்த ஒரு லைனும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பிளாக் படிக்கணும். இதை ஃபுல்லாக படித்த கையோட இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க போகிறீங்க. அண்ட் சூப்பர் 50 ஃப்ரீ டிஸ்பேச் போய்ட்டுருக்கு, இதை ஃபாலோ பண்ண போகிறீங்க. இதை ஃபாலோ பண்ணிட்டா ஆல்மோஸ்ட் எல்லாமே பிச்சு போட்டு ஒன்றா சேர்க்கும் போது எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடலாம். ஓகே, நம்ம டெஸ்ட் பேட்சும் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு. எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ 75 டேஸ்க்கான பிளான் இருக்குது, வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த 75 டேஸ் இந்த பாடங்கள் யார் ஒருத்தர் கச்சிதமாக முடிக்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக அரசு அதிகாரியாக மாற முடியும். செக் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ ஜிஎஸ்க்கு பயம் வேண்டாம். இதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயம் பண்ணலாம். இது ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி களை எடுக்கப்பட்டிருக்க ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சயின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, ஹிஸ்ட்ரி எப்படி கேட்டிருக்காங்க, இதெல்லாம் கொண்டு வந்திருக்கும். அண்ட் கொஷின்ஸ் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அதையும் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதையும் நம்ம வந்து பின்னாக போஸ்ட் பண்ணிவிடும். அதை பார்க்கும்போது வி ஆர் ஆன் டாப். அப்புறம் வந்து பின்னாக போயிடலாம். 75 நாட்கள் இருக்குது, தாராளமாக போதும். ஓகே, பட் லெத்தாஜிக்காக இருக்காதீங்க. தயவு செஞ்சு வெறும் கனவாக மட்டும் இல்லாமல் அந்த கனவுக்கு செயல் கொடுங்க. கனவுக்கு செயல் கொடுத்தா தான் ரிசல்ட் வந்து பின்னாக அமையும். ரைட்? ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு டெலகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். தமிழ் 10th வரைக்கும் நம்ம முடிக்க போகிறோம். 9th வந்து பின்னாக முடிய போது, 10th ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் ஜிஎஸ் 20 டெஸ்ட்டுக்கிட்ட வந்து பின்னாக நம்ம முடிச்சிட்டோம். ஏதோ 2000 கேள்விகிட்ட கவர் பண்ணியிருக்கோம். எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரீ விஸ் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் நீங்கள் ஒரு பேமெண்ட் இல்லை, இது வரைக்கும் ஃபாலோ பண்ணால் கூட நிச்சயமாக போதுமானதாக இருக்கும். ஓகே, அண்டில் தென் பை. நன்றி, வணக்கம்.